தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சிம்பிளாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம ஒரு செல்லு வாங்குகிறோம். ஒரு கிளாக்கில் போடுறதுக்கு ஒரு செல்லு வாங்குகிறோன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப 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 மினிமமாக இருக்கும். இப்போ அந்த செல்லை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கிளாக்கில் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னாகும், அதுலேருந்து கரண்ட்டு ட்ரான் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. இதை புரிஞ்சுங்களா எப்படி இருக்குன்னு. இது ஒரு செல்லு, இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல் நமக்கு தெரியும். இப்போ புதுசாக இருக்குது இந்த செல்லு அப்படின்னா இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப 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 மினிமமாக இருக்கும். இப்போ இது கூட இதை கிளாக்கில் யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள். இதுலேருந்து கரண்ட்டு ட்ரான் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. கரண்ட்டு ட்ரான் ஆக ஆரம்பிக்க இந்த செல்லுக்குள்ளே இருக்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக ஆரம்பிக்கும், ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் அந்த ரெசிஸ்டன்ஸு, அதை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அவசியம்